Hello friends, hi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன செய்யலாம்னா சிம்பிளா நல்ல சுவையான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. ஒரு pan வெச்சுக்கோங்க. இப்போ வந்து அதுல 2 டீஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 5 வந்து வரமிளகா, நான் வந்து காம்போட தான் போட்டிருக்கேன். 2 வந்து கார மிளகா, 2 வந்து இந்த காஷ்மீரி மிளகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் வந்து குறுமிளகு, முழு மிளகு. இப்போ இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில எதுவும் ஊற்றாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வந்து மசாலா வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம். நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்ல எடுத்து நம்ம கொட்டிக்கலாம், ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே பேனை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் பெரிய ஸ்பூனாக இருக்கிறனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை மிதமான தீயில வச்சு இந்த எண்ணெயில் வந்து நல்லா இது பண்ணி விட்டுருங்க, வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிட்டோம். நல்ல மனம் வருதுங்க. எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டோன்னு நல்ல ஸ்மெல் வருது. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டையும் சிக்கன் நல்லா படுற மாதிரி எல்லா இடத்துலையும் கலரி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கலரி விட்டுறலாம். மஞ்சள் போட்ட உடனே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து இது மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். பாருங்க, சிக்கன் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து எல்லாம் வறுத்தெடுத்தோம் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் சிக்கனு. இதை வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சிடுறேன். இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கிறேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பாருங்க, எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீள நீளமாக வாக்கையில் அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். இது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல ப்ரௌன் கலர்ல வரட்டும். நம்ம வணக்கி விட்டுட்டு இருக்கோம். இப்போ அதுக்குள்ளே பக்கத்தில் வந்து சிக்கனும் வெந்துட்டு இருக்கு. உப்பு போட்டோம், கல் உப்பு, இது டெஸ்டிக்கு தேவையான உப்பு. இப்போ நல்லா கலரி விட்டுறலாம். இப்போ வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஸ்லோ இதில் தான் வச்சுருந்தோம். இப்போ தான் வந்து ஹை ஸ்பீடில் வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு.
இப்போ வந்து மூடி வச்சிடலாம். சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சியில போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க சிக்கன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க சிக்கன் விட்ட தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ இதாக சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே இதாகி சிக்கன் வந்து 50% வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காய விழுதை வந்து போட்டுடலாம். இதில் அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை ரெண்டையும் வந்து நல்லா வந்து சிக்கனோட நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல மனம் வருதுங்க. அருமையான மனம் வருது. இந்த மசாலா வந்து வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, செம்ம மனம். பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டோம். சிக்கனோட எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். சிக்கன் வேகறதுக்கு நம்ம இப்போ தான் தண்ணியே ஊற்றுறோம். ஊற்றிடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமாக இது பண்ண வேணாம். சிக்கன் ஏற்கனவே 50% வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க. சிக்கன் வந்து வேகட்டும். இப்போ பாருங்க சிக்கன் வெந்திருக்கும். நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்க சூப்பராக வெந்து எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம். மிளகு பெப்பர் பவுடரு நம்ம ஏற்கனவே வந்து முழு மிளகு போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாருங்கள் செமையாக சும்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஒயிட் ரைஸை வந்து சூடாக போட்டு இதை போட்டு பெரட்டி தின்னோம்னா போதும். சூப்பராக இருக்கும். ரசம் மட்டும் போதும் இதுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே.